கோச் 2 RC 390 ட்வின்னிங் பண்ணிகிட்ருக்குறோம். அவருக்கு பார்த்தீங்களா வீலில் அந்த ஒரு பிளேட் போட்டிருக்காரு, அது நம்ம வண்டிக்கு போடலாமான்னு யோசிச்சுது. அது சில பேர் என்னங்கிறாங்க, அது ஸ்பீடு போகும்போது சம்திங் அது ஃபால்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஒரு பார்த்துனா நான் இன்ஸ்டா ஐடி ஒட்டி விட்டேன் பீயிங் பரத் என்று. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு போய் ஃபஸ்ட்டு நம்பர் பிளேட் ஓட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் போயிட்டுருங்க. ஸோ வண்டியோட நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக் ஆனது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரோக் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி தான் வந்து நமக்கு டைமே கிடச்சிது. சரி போய் அதை நம்பர் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டுன்னு நேற்று தான் போய் நம்பர் பிளேட்டுக்கு வந்து சொல்லிட்டு வந்துருந்தேன். அண்ட் இன்றைக்கி ரெடியாக ஆகிடுச்சு, நாங்கள் போய் ஃபிட் பண்ணிட்டு வரணும். ஐஎன்டி நம்பர் பிளேட்டே ஒட்டிடலாம் அப்படின்ட்டுன்னு. இங்கே ஸ்ரீராம் ஸ்டிக்கர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்ரீராம் ஸ்டிக்கர்ஸில் தான் ஒட்டணும். அண்டு ஒட்டிட்டு இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூபோட ஐடி வந்து நான் வண்டியில் ஒட்டவே இல்லை. ஸோ இன்றைக்கி அதையே ஒட்டிகிட்டு வரணும். ஸ்ரீராம் ஸ்டிக்கர்ஸ் ஒரே ஒரு டைம் இவங்களோட விலாக போட்டிருப்பேன். அவர் யாருன்னே தெரியல, ஹெல்மெட்டை கழட்டினா தான் தெரியும் நினைக்கிறேன். தெரிகிறதா யாருன்னு? நான் நம்பர் பிளேட்னா எடுத்துகிட்டு போயிருந்தது. ஸோ கேஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்டி நம்பர் பிளேட் ஒட்டிட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் RC 390 தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி வண்டி ஓவராக அடைக்குதுங்கும் போது ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ இவர் வந்து பழக்கமானார். அப்புறம் இவர் ஈரோடு தான் சொன்னேன். சரி இன்றைக்கி சனிக்கிழமை மீட் பண்ணோம். அண்ட் இப்போ அவர் கேடிஎம்க்கு போகணுன்னாரு. ஈரோடு கேடிஎம்மில் ஒரு ஒர்க் இருக்குன்னாரு. இப்படியே வாங்க போகலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ 2 RC 390 ட்வின்னிங் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வண்டி எக்ஸாஸ்ட் நோட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்குது. இது கீர் உழுகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வந்து கீர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் கொடுத்து மேலே எடுத்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. இல்லைனா டக்குன்னு அந்த செகண்ட் கீர் உழுக மாட்டேங்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல் BS6. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்மளோட எக்ஸாஸ்ட் வந்து அந்த பழைய BS3 சவுண்டு. இதுதான் நான் செகண்ட் 390 நான் இப்போ வரைக்கும் எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் என்னோடய 390 மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். பழகினதே என் 390 தான் ஓட்டினது. இதுதான் ஃபுல் ஃபேட்டில் ஒரு 390 ஹை சிசினாலே என்னோட தான் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும். இதுக்கு முன்னாடி பென்லி ஓட்டியிருக்கேன். அது வந்து 600cc வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நேக்குடு ஹை சிசியில் ஃபுல் ஃபேர்டுன்னு ஓட்டினது வந்து என் வண்டியை மட்டும்தான். அது கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது தான் வண்டியோட பொசிஷன்லேருந்து எல்லாமே எனக்கு தெரிய வருது. ஓ இப்படி தான்டா பொசிஷனு, இப்படி தான் ரைடிங் பொசிஷன் இருக்கும், இப்படி தான் நம்ம பழகிக்கணும் அப்படின்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. வண்டி கிரேஸு, அந்த வண்டி எடுக்கணும், எனக்கு தெரிஞ்சால் நான் விற்கிறாரு, இதை விட்டால் சான்ஸ் இல்லை, அவ்வளோதான். இதுதான் ரீசன் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு. அதனால் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் நான் செகண்ட் 390 ஓட்டுறேன். வண்டி ஓட்ட நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த BS3க்கு BS6க்கு கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் பல்காக இருக்குது இந்த வண்டி. அது வந்து ரொம்ப அப்படியே கம்ஃபர்ட்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. அந்த ஒரு பார்த்துனா அந்த ஒரு சவுண்டு வந்து இல்லாத மாதிரி தோணுச்சு இதில். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட்டே வேறு வித்தியாசமாக இருக்குது. BS3 இது அப்படி கிடையாது. தலை நம்ம வண்டி ஓட்டிகிட்டே தான். இப்போ அந்த வண்டியோட கம்ஃபர்ட் வந்து எனக்கு இந்த வண்டியில் கிடைக்க மாட்டேங்குது. ஆஹா, இப்போ வண்டி நம்பர் பிளேட் போட்டு எவ்வளோ பளிச்சென்று இருக்கிறது வண்டி. பேசாமல் நம்ம கேடிஎம் தான் போகிறோம். என்னோடய பேட்ரி ஹெல்த் அங்கேயே ஒரு டைம் செக் பண்ணிடலாமான்னு தோணுது. கேடிஎம் மட்டும் இந்த RC பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த அளவுக்கு இல்லை, அப்புறம் பார்க்க நல்லா இருக்குது. கீர் உழுகிறதா, நியூட்ரு உழுகுதா
பழைய RC 200. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண கொடுத்துருக்கு. அவருக்கு வந்து கிளச்சு ஒயரு அப்படியே ஃபுல் செட்டு மாற்றணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆக்கிடுவாங்க. ஸோ பேட்ரி லெவல் வந்து இங்கேயே செக் பண்ணிச்சு, 164 தான் இருக்குன்னாங்க. சரி ரிஸ்க் எடுக்க வேணாம், இப்போயே போய் இங்கே கொடுத்து மாற்றிடுவோம், போய் வாரண்டியும் கிளைம் இருக்குன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேட்ரி வாங்கி 1 இயர் தான் ஆச்சு. ஸோ அதனால் பேட்ரி வாரண்டி கிளைம் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு கையோட பேட்டரியும் மாற்றிட்டோன்னா செலவுகள் மிச்சம். நம்பர் பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1100 ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டா ஐடி ஒட்டி விட்டேன், பீயிங் பரத் என்று. ரொம்ப நாளாக வந்து அப்பாச்சிக்கே இன்னும் ஒட்டாமல் இருந்தேன். ஸோ RC எடுத்ததும் நம்பர் பிளேட் வேலை வந்ததா அப்படியே ஒட்டிடலாம்னு சொல்லி ஒட்டிட்டேன். ஸோ தட்ஸ் பீயிங் பரத். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வண்டி ரெடி பண்ணியாச்சு. அவர் வந்து கிளச்சு தான் ஃபால்ட்டில் இருந்திருக்கு, கிளச் லிவர் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அந்த கியர் ராய்டு இன்னுமே கம்பெனியில் தான் இருக்குது. அது இன்றைக்கி ஸ்டாக் இல்லைங்கிறதுனால மாற்றலை. நமக்குமே வந்து பேட்ரி போய் பார்த்துச்சு அமரானில், சர்வீஸ் சேவ் பண்ணிடலானே. ஏன்னா இப்போ தான் எடுத்தோமா, அதனால் எடுத்ததுனால 1 இயர் 1.5 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ அதை போய் இப்போ போய் விட்டால் சர்வீஸ் விட்டு எடுத்தால் தெரிஞ்சிடும்னு பார்த்தோம். பட் இன்றைக்கி முடியாது அப்படின்ட்டாங்க. அவருக்கு பார்த்தீங்களா வீலில் அந்த ஒரு பிளேட் போட்டிருக்காரு, அது நம்ம வண்டிக்கு போடலாமான்னு யோசிச்சுது. அது சில பேர் என்னங்கிறாங்க, அது ஸ்பீடு போகும்போது சம்திங் அது ஃபால்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது போட வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அது ஒரு ரீசனுக்காக தான் நான் போடாமல் விட்டுருக்கு. அவருக்கு அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த வீல் பிளேட்டெல்லாம் வச்சது. நான் ஃபஸ்ட்டு RC எடுக்கும்போது சரி இதை வைக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் நிறையா பேர்த்துக்கிட்ட சஜஷன் கேட்கும்போது அது வேண்டாம், அது ஸ்பீடு போகும்போது சம்திங் ரொம்ப ஸ்பீடு போனோன்னா வந்து அது டிஸ்டர்ப் ஆகும்னாங்க. அதனாலேயே சரி வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போடுறதில்ல. ஸோ தட்ஸ் ஆல் கேஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிருக்கேன். நம்ம கையில் RC 390 BS6 கிடச்சிதா. ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணேன். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்னால் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்று கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த வண்டியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குங்கிறதுனால அதை ஃபுல்லாகவே நம்ம ரைட் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு எதுவும் செக் பண்ணல. ஸோ மேபி வந்து நாளைக்கு நான் திருப்பி கிடைக்கும் போது ஒரு நல்ல ரோட்டில் செக் பண்ணி BS3க்கும் BS6க்கும் என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு. பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இருக்காது, சும்மா அந்த ஒரு என்ன சொல்கிறது வந்து டாப் எண்டில் அப்படின்னா வந்து இந்த இனிஷியல் பிக்கப்பில் மேபி கொஞ்சம் இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. அண்டு தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை.